साईनाथाय नमः प्रार्थ्य ओम स्मृगधृढवर्णं मुक्तिकी मक्षमाला ददद मुरगहस्तं चन्द्रचूडं दिनेत्रं प्रणवतु साईनाथाय नमः मनोमन्त्रे नावाहरण स्थापन सन्निधान सन्निरोधन दालत्रिय निबन्धन देवदेव जगन्नाथ जगदानन्दगामना अवां जनप्रवर्तोऽहम् अनुध्यां देविने प्रभो देवदेव जगन्नाथ जगदानन्दगामना ओम नमो भ्रातृदेवे नमो नमस्ते नमस्ते नमो राजगन्नाय विराजने सुनाय श्री वरदमूर्तये வெளிய வந்துருங்கம்மா கொஞ்சம் காப்பிடுங்க நமஸ்காரம் 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 लिंगम बुद्धि विवर्तन कारणलिंगम सिद्ध सुरासुर वंदित लिंगम तत्प्रणमामि सदा शिवलिंगम. திலீப் வந்திருக்காங்க. அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் காணொளி நேரலை வழங்கும் திரு புவனேஷ் அண்ணாமலை. ஒரு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு அம்மாவோட இங்கே உட்காந்து விளக்கு பூஜை பண்ணுறது. அது எவ்வளோ பெரிய பிரேக் த்ரூ பண்ணார். அந்த பிரேக் த்ரூ வந்து என்னுடைய ஸ்டார்ட் அப்பு. எனக்கு இப்போது 45 இயர்ஸ் ஓல்டு. 35 இயர்ஸில் எனக்கு இந்த பிரேக் த்ரூ என் லைஃப்பில் கிடச்சிது. நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய லாஸஸ்ஸு, நிறைய விஷயங்கள். அதாவது காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்து படித்தலாம் தான். பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ணோம். அப்புறம் நிறையா லாஸஸ் ஆனிச்சு. இதை எப்படி மேக் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் இருந்து எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் ஒரு 3 இயர்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். 3 இயர்ஸ் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸான டைம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த டயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. டைமும் சரியில்லை, எது சரியில்லைன்னே தெரியல. சரி, நான் அதை அப்படியே விட்டேன். அந்த 3 வருஷம், அந்த 3 வருஷம் தான் என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர். என்னுடைய இப்போ நம்ம லாக்டவுன் மாதிரி அப்போ எனக்கு செப்பரேட்டாக தனியாக ஒரு லாக்டவுன் பாபா ஏற்பில் இருக்கேன். ஈரோட்டில் ரயில்வே காலனியில் ஒரு சாய்பாபா டெம்பிள். அந்த கும்பாபிஷேகம் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி எனக்கு. நான் அப்போ வேண்டாம் விருப்பாக தான் போனேன். வீட்டில் ஒய்ஃப் வந்து நீங்கள் வந்தாகணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. நான் போய் கூட்டத்தை மத்தியான ஆரத்தியெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சர்வீஸ் பண்ணிவிட்டு அங்கே பாபாவுக்கு அங்கே ஸ்டேஜ் க்ளீன் பண்ணுறது, வியாழக்கிழமை க்ரௌட் இருக்கும், அன்னதானம் போடுறது, இதுதான் அந்த 3 வருஷம் வேலை. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு டேயில் வந்து எனக்கு 2000 ஐ திங்க் கரெக்டாக டேட் 16 நினைக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு வந்து வீட்டில் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அது லோ சுகர் அண்ட் பிபி அதை பண்ணி இன்னைக்கு குடும்பம் நடத்துகிறாங்க. அதுவும் பாபா மேலே மட்டும்தான் முடிஞ்சது. எங்கள் பாபா வந்து மனுஷ ரூபே. எனக்கு வந்து என் பாபா என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ சமீபமாக ஷிரடிக்கு போனேன். ஆனால் என்னென்னா 2 வாட்டியுமே நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. என்னை வந்து யாரோ ஒருத்தவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் கையெல்லாம் என்னவோ பண்ணுது பாபா கிட்ட. அப்புறம் எனக்கு பாபா கிட்ட போனால்
எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்க, அப்படியே பாபா பார்த்து அழுவாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை. நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன், என் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கேன். நல்லா போவேன், இந்த சுண்டல் சாப்பிடுவேன், என் தாத்தாவை பார்ப்பேன், தாத்தா கிட்ட பேசுவேன். எனக்கு தாத்தா பேசுகிற மாதிரியே தான் இருக்கும், நானும் தாத்தாவை பேசிட்டே இருப்போம். அப்போ நைட்டு ஆரத்தி முடியும், சுட சுட இவங்க எல்லாம் பஜன் படம், எனக்கு அந்த வாசனை மட்டும்தான் இருக்கும். ஐயோ கேசரி கொடுப்பாங்களான்னு தான் இருக்கும். அந்த கேசரி என்ன பண்ணுவாங்க, இந்த பஜன் முடித்த உடனே உள்ளே கொண்டு போயிடுவானுங்க. நமக்கு யாருக்குமே தர மாட்டாங்க. ஐயோ கேசரி போயிடுச்சு உள்ள அப்படின்றவங்க. எனக்கு தாத்தா கேசரி வேணும் தாத்தா எனக்கு வேற சாமி கும்பிடவே தோணலை. அப்போ வந்து கோவம், எனக்கு கோவம். நான் தாத்தா கிட்ட தான் கோச் பண்ணேன், எல்லாமே பண்ணுவேனே. இங்கே பார்த்து தாத்தா நீ கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருமாரியம்மனுக்கு வேண்டுறேன். இந்த தாத்தா கேசரி கேட்டேன், கொடுக்கல, உள்ளே கொண்டு போயிட்டாங்கம்மா, எனக்கு கேசரி வேணும் அப்படின்னு வேண்டுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒருத்தர் வந்தார். நேராக வந்து அம்மா நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க அந்த நைட்டு பூஜை பார்க்கலாம், நீங்கள் உள்ளே வாங்க சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போயிட்டு கேசரி என் கையில் கொடுக்குறாங்க. அதில் வேப்பலை எங்கள் அம்மா கிட்ட கேட்ட க்ஷணத்தில் கேசரியோட வேப்பலை. அப்படின்னா எங்கள் அம்மா அங்கே இருக்கா, எங்கள் அம்மா என்னை வழி நடத்துகிறா. எங்கள் அம்மா வந்து தாத்தா கிட்ட சொல்லி கேசரியும் வேப்பிலையும் என் கையில் வருது. நான் என் கூட வந்து எடுத்து சொன்னேன், நான் சொன்ன பாருங்க, எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா பாருங்க வேப்பிலையோட வந்திருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் தெரியாது வேப்ப மரத்துக்கு அடியில் தான் அவர் தீட்சை வாங்கினாரு அப்படின்னு. அவருடைய சமாதியே வேப்ப மரத்துக்கு அடியில் தான் இருக்குதான். அந்த வேப்ப மரத்தை வந்து அவங்க ரொம்ப அழகாக இப்போ பாதுகாக்கிறாங்க. எனக்கு இன்னும் அந்த வேப்ப இலையை நான் கொண்டு வந்து என்னுடைய பூஜை முறையில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பிரத்யக்ஷணம் நீங்கள் நினைக்க வேண்டாம். போகும்போது அப்படி சாப்பிட்றீங்களே, சாப்பிடும்போது தாத்தா சாப்பிடுங்க தாத்தா, உங்களுக்கு என்னவோ சாயப்பாவோ சாய் தாத்தாவோ உங்களுக்கு என்ன நினைக்குதோ அது சொன்னீங்கன்னா அந்த க்ஷணம் அந்த குருமா வந்து ஓடி வருவார். ஏன்னா நம்மளுடைய எல்லா கவலைகளும் தெய்வத்துக்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் அதுக்கு நமக்கு வந்து ஒரு பேசேஜ் தேவை இல்லைங்களா, அவர் தான் அது. அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி வேண்டினா நாளைக்கு நடக்கணும். நம்ம சினிமாவே பார்த்தீங்கன்னா 2 ஹவர் அவன் கெட்டவனாக இருப்பான், ஆனால் 2.5 மணி நேரத்தில் அவன் நல்லவனாகிடும், 1/2 மணி நேரத்தில். அது எப்படி முடியும்? சினிமாவில் மட்டும்தான் முடியும், மஞ்சள் வாழ்க்கையில் முடியாது. அதனால் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பாபாவை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா அவர் நம்மளை கையை பிடிச்சி நமக்கே தெரியாது நம்மளை வழி நடத்துவார். நம்மளோட நம்பிக்கை தான் அதுக்கு பெரிய காரணம். ரொம்ப நேரமாக இப்படி எப்படி போட்டிங்க முட்டியை. சரி, தயவு செஞ்சு இனிமேல் விளக்கு பூஜை ஆரம்பித்து நல்ல மீல்ஸாக டின்னரோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம். தாத்தா பாவம் அவர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னா அப்புறமா பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருந்தேன். நளினிமா மறுபடியும் அதை ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கிறாங்க. பாபா வந்து 2 விஷயம் உங்களுக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு நீங்கள் வந்து நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால் வலிக்காது. சொல்லுங்களேன், யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த 2 விஷயங்கள் என்ன சொல்லுங்க. பொறுமை, நம்பிக்கை. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். என்னோட வீடு பேர் வந்து கருமாரி இல்லம். இது பாருங்க, இந்த தாத்தா என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு என்னன்னுட்டு. நான் வந்து என் வீடை வந்து கருமாரி இல்லம் அப்படிதான் வச்சிருந்தேன். ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் வந்து படிச்சுட்டு எல்லாமே அவங்க கிளம்புறாங்க. அம்மா அவங்களுக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய வீடு, அழகாக ஒரு ஃப்ளாட் கட்டிக்கோங்க, உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஃப்ளாட் வச்சுட்டு மற்றது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, அவசியம் இல்லையா, நீங்கள் கேன் பி என்ஜாயிங் யுவர் லைஃப் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அழகாக இடித்து ஒரு ஃப்ளாட் கட்டினேன். பியூட்டிஃபுல்லாக ஒரு 5 வீடு கட்டினேங்க. நான் ஒரு அவுடோர் ஷூட்டிங்காக ஹைதராபாத் போகிறேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கருமாரி இல்லம் போயிட்டு சபூரி ஃப்ளாட்டுன்னு வந்துருச்சு. என்னத்தை சொல்கிறேன் இந்த மனுஷனோட. இப்போ என்னோட வீடு வந்து கருமாரி இல்லம் இல்லை, சபூரி ஃப்ளாட் தான். இந்த ஸ்ரத்தா சபூரின்னு இருக்காங்களே, எப்படி வந்து உட்காந்துருக்காரு பாருங்களேன் எங்கள் தாத்தா என்கிட்ட. அதே மாதிரி என் 2 பிள்ளைங்களுமே பிறந்தது நவம்பர் 23. அது வந்து சத்ய சாய் பாபாவோட பர்த்டே. பாபாவோட கனெக்ஷன்ஸ் வந்து என்னோட. நான் வந்து அவரை வந்து தாட்ஸ் how are you அப்படின்னு சொன்னாலும் தாத்தா இஸ் லைக் I'm there for you அப்படின்னு சொல்கிற ஒரு தாத்தா எனக்கு. ஸோ ஸ்வீட் ஆஃப். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் உங்களுடைய பொறுமையை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் அருள்மிகு கலைமாமணி டாக்டர் நளினி அவர்கள். இவ்வளவு நேரம் அம்மா சொன்ன கதையெல்லாம் கேட்டீங்க, பலமா கை தட்டலாமே. அதாவது இது கதை அல்ல, நிஜம். வாழ்க்கை அனுபவங்கள். நான் முதல்ல சொன்னது போல மெய்சில் இருக்க வைக்கும் அனுபவங்கள். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இவை மாதிரி நிறைய நடந்திருக்கலாம்.
அடுத்தபடியாக திரு பாலசரவணன் அவர்கள். இப்போது அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் இந்த விளக்கு பாபா விளக்கு. இது இங்கு கோயிலிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த விளக்கு. அடுத்தபடியாக லயன் சிட்டி மீடியா சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் திருமதி அனிஷா சண்முகம், திரு சண்முகம் அவர்கள். விளக்குக்கு பொட்டு வச்சிருங்க. எல்லாருமே மஞ்சள் குங்குமத்தினால பொட்டு வச்சிருங்க. அதையும் பிரிச்சு வச்சுக்கோங்க இலையில. राजाधिराजाय प्रदय साधिने नमो वजन्मे श्रवणाय कुर्महे समेका भांगा मगामाय मक्यो आमीश्वरो वे. சூரியன் எப்பயுமே மறையாது. மறையிறது நம்ம கண்ணுக்கு தான் தெரியாதே தவிர அது மறைஞ்சு மறுபடியும் வரும். இந்திரன் எப்பயுமே அப்படி இருப்பார். ரத்த கஜ துலக பதாகமா தான் இருப்பார். அப்படி அவருக்கு Can you pass? Yeah. That's why I tried. மடிப்பிச்சு எடுத்த வீடியோ வந்து பார்த்தேன். அவங்க பார்த்து அவங்க அழுவது ஆனா வரும்போது நான் வீட்டுல இன்னைக்கு அம்மனுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பெற்றோர்களுக்கு வந்து மரியாதை செஞ்சோம். அதுல ஒண்ணே இன்னொன்று சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இப்போது பிரத்யேகமான ஏலக்காய் மாலை இங்கு வந்து இப்ப நம்மளுடைய ஏற்பாட்டாளர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு அதை பரிசளிக்க போறாங்க. ஏலக்காய் மாலை திருமதி சண்முகம் அவர்களை அழைக்கிறேன். திரு சண்முகம் அவர்களை அழைக்கிறேன். திரு பாலசரவணன் அவர்களுக்கு ஏலக்காய் மானியை. About the dinner arrangement, we have already packed the dinners here, and then in addition, prasadam. The packed one, please bring it to your home. Okay, and there are a lot of prasadams available. Give this space for others. All volunteers, please collect your goodie bags and give the space for others. All volunteers, please, we have to eat together. There are a lot of food. Okay, please. Okay, come. நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே